சிஇஓ சிஇஓ ஆண்டி பைரோனோட ஒய்ஃப் பேர் வந்து மேகன். அவங்க வந்து ஒரு எஜுகேஷனல் செக்டார்ல பயங்கரமா ஒர்க் பண்ற ஒரு வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ்க்காக ஒர்க் பண்ற ஒரு லேடி. இவங்களுக்கு வந்து இவங்களோட வயசும் கிட்டத்தட்ட 50. இவங்களுக்கும் 2 பசங்க இருக்காங்க. அந்த பசங்களோட போட்டோஸ்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஏன்னா இவங்க பண்ண தப்புக்கு அவங்க பசங்க ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இமீடியட்டா இந்த கன்சர்ட்ல இருந்து அந்த வீடியோவை பார்த்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட சர்நேம், அவங்க புருஷன் பேரை பின்னாடி போட்டுருந்தாங்கல்ல, நீ ஏன் இவ்வளோ பண்ற, உனக்கு இவ்வளோ உண்மையா இருக்கும் போதே நீ இவ்வளோ பண்ற அப்படின்னு சொல்லி இமீடியட்டா அவங்க சர்நேமை தூக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பிரச்சனை வெடிக்குது. டைவர்ஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி ஒரு சைட்ல பயங்கரமா பிரச்சனை வெடிக்குது. இதை தவிர்த்து இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிஇஓட ஒய்ஃப் சப்போஸ் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணாங்கன்னா இவருக்கு ஒரு பெரிய ஆப்பு சிவி அவரே வச்சுக்கினாரு அப்படின்றதுக்கு தான் அர்த்தம். ஸோ ஸ்டேட் ஆஃப் மேசச்சூசெட்ஸ்ல என்ன மாதிரி ஒரு ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிவியரான ரூல்ஸ். இப்போ நீங்கள் சப்போஸ் 2 பேர் கல்யாணம் ஆகி அவங்க நல்லபடியாக 7 வருஷம் வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா, நீங்கள் போயிட்டு எனக்கு இவ்வளோ காசு கொடு, ஜீவனாம்சம் கொடு, அதெல்லாம் கேட்கவே தேவையில்ல. அந்த ஸ்டேட் ஆஃப் மேசச்சூசெட்ஸோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த டைமில் 7 வருஷம் கழிச்சு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டிஃபால்ட்டா கணவனோட பாதி பங்கு 50-50. இப்போ ஒரு 1000 கோடி ரூபாய் இருக்குன்னா 500 கோடி ரூபாய் நீங்க ஒய்ஃபுக்கு கொடுத்துடணும். நான் ஏன் 1000 கோடின்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அப்ராக்சிமேட்டா அவங்களுக்கு போக போறது மினிமம் 200 கோடி ரூபாயில இருந்து 600 கோடி ரூபாய் வரைக்கும் டைவர்ஸ் அப்ளை பண்ணா அந்த மேகன் அப்படின்ற அவங்களோட ஒய்ஃபுக்கு போகும்.